வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாகவே ஒரு வழக்குக்கு தீர்ப்பு காண முடியாமல் கண்டிப்பாக ஒரு குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நீதி கிடச்சிருக்கு நேற்று. அந்த 9 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நீதி கிடச்சிருக்கு. அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடி சாத்தான் குளத்தை சேர்ந்தவங்க தான் தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரும். இவங்க சாத்தான் குளத்தில் ஒரு மொபைல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கொரோனா காலகட்டங்களில் அதாவது கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதி காவலர்கள் கடையை லேட்டாக பூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதற்கப்புறம் திடீர்னு அவங்க காவலர்கள் அவங்க 2 பேரையும் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள தாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பேசு பொருளாகவே வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு பிறகு இந்த 2 பேருமே 21ஆம் தேதி 2 பேரும் கோவில்பட்டி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. கோவில்பட்டி சிறைக்கு மாற்றத்துக்கு அப்புறம் 22ஆம் தேதி மகன் பென்னிக்ஸ் காலை 9 மணி அளவில் உயிரிழந்துட்டாங்கிற ஒரு தகவல் வெளிவருது. அதை தொடர்ந்து மறுநாள் காலையில் தந்தை ஜெயராஜும் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த வழக்கை கையில் எடுத்த மதுரை கிளை அந்த மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையினர்கிட்ட அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுருச்சு. இதற்கு பிறகு இந்த வழக்கு மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டுச்சு. மாற்றப்பட்ட உடனே இது சம்பந்தமான வழக்கில் முதலாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் என்பவர் இடம்பெறாரு. அவரை தொடர்ந்து ஒரு 9 காவலர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வர்றாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர் சாமதுரை, முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வேலுமுத்து, பால்துறை ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த 10 பேரையுமே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட உடனே அவங்கள பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க கடந்த 2020. அதை தொடர்ந்து 2020 கொரோனா காலகட்டத்தில் பால்ராஜ் என்ற ஒரு காவலர் மட்டும் கொரோனா பாதிக்கப்பட்டு அங்கேயே உயிரிழந்துட்டார். மற்ற 9 பேரும் தொடர்ந்து இந்நாள் வர தொடர்ந்து தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அந்த விசாரணை தொடர்ந்து போன மாதம் 23ஆம் தேதியுமே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதை தொடர்ந்து நேற்று அதுக்கு ஒரு நல்ல பதிலை மதுரை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த மார்ச் 23ஆம் தேதி இவர்கள் அனைவரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இவங்களுக்குரிய அந்த பனிஷ்மெண்ட் ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று முத்துக்குமரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நேற்று அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கான தண்டனை விவரம் நேற்று ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. அது சம்பந்தமாக நீதிபதி முத்துக்குமரனும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை இப்போ நான் வாசிக்கிறேன். இருவரையும் கொல்லும் நோக்கத்தில் இதை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் எது போன்ற தண்டனை அளிக்கலாம் என கேட்டபோது உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என மத்திய அரசு கூறுகிறது. அதே போல தமிழக அரசும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது என நீதிபதி சொல்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசுமே உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மாநில அரசுமே கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது முழுக்க மனித கண்ணியத்தை மீறும் செயலாக அமைகிறது என்றும் நீதிபதி சொல்லியிருக்காரு. இதனை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்பும் கொடுத்தும் திருந்தவில்லை. கொரோனா காலத்தில் கடையை திறந்து வைத்தார்கள் என்பதற்காக இப்படி தாக்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரிக்காவிட்டால் அவர்களது உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை எடுக்கலை அப்படின்னா அவர் உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கும் அடக்கம் ஆய்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதுரை கிளை அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு. நிராயுதபாணியாக நின்றவர்களை இவர்கள் தாக்கியுள்ளனர். இவர்களை மன்னிக்க போவதில்லை. வயது, குடும்ப சூழலை காரணம் காட்டி இவர்களுக்கு குறைந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள் நல்ல மனநிலையில் இதனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்கள். வேலியே பயிரை மேய்வது போல மக்களை காக்க வேண்டிய காவல்துறை அவர்களை தாக்கியுள்ளனர் என நீதிபதி கூறியுள்ளார். இது பாருங்க, இவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையுமே குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிறத நினச்சி அவங்கள எந்த சூழ்நிலையுமே மன்னிக்க மாட்டோம். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே அது சொல்லுவாங்களே, பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் நம்ம வேலியை போடுறோம், மாடெல்லாம் மேய்ஞ்சிரும் அப்படிங்கிறதுனால
அந்த வேலியை பயிரை சாப்பிடுச்சு அப்படின்னா மாடுக்கு வேலி போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்தையுமே அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்ச எதிரிகள் வந்து நல்ல படிப்பறிவு உள்ள தெளிவான மூளையோடு தான் இந்த கொலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தையுமே முன் வச்சிருக்காங்க. இந்த செயலை பார்க்கும்போது மனம் வெந்து போகிறது என கூறிய அவர், பென்னிக்ஸின் தாயாரின் துக்கத்தை யாரும் தீர்க்க முடியாது, ஒரு குடும்பத்தின் ஆணி வேரே பிடுங்கப்பட்டது, இவர்களுக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அரிதிலும் அரிதான வழக்கு என நீதிபதி கூறியிருக்கிறார். இப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு 14 வருடத்தில் வெளியில் வந்துவிடலாம் என எதிரிகள் நினைக்கலாம். ஆனால் அப்படி விட்டுவிட நீதிமன்றம் தயாராக இல்லை என்று தெரிவித்த நீதிபதி ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை விவரங்களையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தனித்தனியாக அபராதமும் சரி, அவங்களுக்கு வந்து எத்தனை காலங்கள் வந்து சிறை தண்டனை, அவங்களுக்கு எத்தனை தூக்கு தண்டனை அப்படிங்கிறதையும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவிச்சிருக்காங்க. முதல் குற்றவாளி ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வந்து இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது தவிர பல சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் ஓராண்டு சிறை, 3 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை தண்டனை ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு அபராதம் வந்து 24,10,000 ரூபாய் அபராதம் மட்டும் ஸ்ரீதருக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு. இரண்டாவது குற்றவாளியான பாலகிருஷ்ணனுக்கு வந்து பல்வேறு சட்டப்பிரிவுகள் கீழே ஓராண்டு 7 ஆண்டு சிறை தண்டனைகளும் இரட்டை மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அபராதம்னு பார்த்தோம்னா 16,80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது குற்றவாளி ரவி கணேஷுக்கு வந்து பல்வேறு சட்டங்களுக்கு கீழ் ஓராண்டு 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 5,20,000 அபராதம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான்காவது குற்றவாளியான தலைமை காவலர் முருகனுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை, சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் ஓராண்டு மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,10,000 ரூபாய் அபராதம் முருகனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஐந்தாவது குற்றவாளியான சாமிதுரைக்கு வந்து இரட்டை மரண தண்டனை, சில சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் ஓராண்டு மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனை, 5,60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆறாவது குற்றவாளியான முத்துராஜாவுக்கு வந்து வெவ்வேறு சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் 3 7 ஆண்டு சிறை தண்டனையும், ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை, இரட்டை மரண தண்டனை ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. இது தவிர 3,20,000 ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கு. ஏழாவது குற்றவாளியான செல்லத்துறைக்கு வெவ்வேறு சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் ஓராண்டு சிறை, 7 ஆண்டு சிறை தண்டனையும், இரட்டை மரண தண்டனையும், 14,40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. எட்டாவது குற்றவாளி தாமஸ் பிரான்சிஸுக்கு வெவ்வேறு சட்டங்களுக்கு கீழ் ஓராண்டு சிறை, 7 ஆண்டு சிறை தண்டனையும், இரட்டை மரண தண்டனையும், 10,54,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. ஒன்பதாவது குற்றவாளி வெயில்முத்துக்கு வெவ்வேறு சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறை, 7 ஆண்டு சிறை தண்டனையும், இரட்டை மரண தண்டனையும், 10,54,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நமக்கு அது தோணும், நீதிபதி அவர்கள் வந்து அபராதம் விதிச்சிட்டாங்க, அந்த அபராதத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் நீதிமன்றமே அதை ஏற்றுக்கிறோமா, இல்லை வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அந்த அபராதத்தை கொடுப்பாங்களாங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இந்த அபராதங்கள் எல்லாமே கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அதுக்கேற்றாப்புல கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது சம்பந்தமாக பென்னிக்ஸோட சகோதரி வந்து பைட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பைட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 6 ஆண்டு ஏக்கத்தை வந்து நம்ம மதுரை நீதிமன்றம் வந்து தீர்த்திருக்கு, இதுக்கு வந்து தகுந்த ஒரு நீதியையும் வழங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக அந்த பைட்டில் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்று எங்களுக்கு கிடைச்ச நீதி வந்து பாமர மக்கள் அனைவருக்கும் கிடைச்ச நீதி. இனி இது போல் வந்து எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கு வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சகோதரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனியும் இது போன்ற கொடூரங்கள் வந்து தமிழகத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதியுமே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு மேலே தமிழகத்தில் இப்படி ஒரு கொடூரம் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம்.